எனக்கு ரூம் போட்டிருக்கீங்களா? போட்டாரு. ஆனா எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் தரீங்க. ஆமாமா. எந்த ரூம் எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. சரி. ஒரு ரூம் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபிள். ஓ நீ கேளுமா, உனக்கு இல்லாத எதுவுமே கிடையாதுமா. நீ கேளுமா, உனக்கு நான் அவர் என்னத்தையும் தருவார், எல்லாத்தையும் தருவார், இருக்குது மட்டும் தருவார். எல்லாமே மக்களுக்கு தான். அதேதான் தானா மன்னன் சொத்து மக்களுக்கு தான் உரிமை. சரி, இவ்வளவு நாள் இந்த எனக்கு மணி போட்டியா? உனக்கு எதை போடுறதுன்னு தெரியும். இதை போடுவே, பட்டினி தான் போடுவேன். சரி, அது இல்லங்க, என்னுடைய கொஞ்சம் குறைய கேளுங்க. என்னம்மா குறை? எல்லாம் கரெக்டா இருக்குதாம்மா உனக்கு? இல்ல அது எதுவும் குறை கிடையாது. எனக்கு ரூம் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபிள் வேணும். அதான் என்ன ரூம் சொல்லு. ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் வசதியா. ரெஸ்ட் ரூம், பாத்ரூம். ஆமா, இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சு அருமாக்குது. அங்கே நீ சாப்பிடலாம், அங்கே உட்காரலாம், அங்கே படுக்கலாம். அப்படி வேணாம். அவ்வளவு சூப்பரா இருக்குது. எனக்கு இந்தியன் வேண்டாம், வெஸ்ட் ரூம் தான் வேணும். ஓ முட்டி போட்டு உட்கார முடியும். அவ்வளவு பேச்சாரா இருக்குது. உனக்கு வெஸ்டர்ன் வேணும். உனக்கு அது கூட கிடையாது, அதை விட ஒஸ்தி உனக்கு. ஏன் முட்டி போட்டு உட்கார? அதை விட ஒஸ்தி. நேத்தா நெட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் வந்துக்குது. நாளைக்கு பாத்ரூம்ல ஃபிட் பண்ணிடுறேன். ஒன்னும் கிடையாது, நீ உள்ள போ. கீ உட்கார வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம். அப்படியே போய் நின்னுனா போதும். ஒரு பைப் ஒண்ணு வராது வச்சு நான் டர்ற நிற்கும். ஆமா, புது மாடல். நீ தான் திருப்பி பண்ற. இனிமே ஏன் உட்காரணும் எல்லாம் அப்படி பண்ணி புது மாடல். பாருங்க, மரியாதை கெடுத்துக்குவீங்க. ஓ உண்மையில வந்துக்குதுமா. எவ்வளவு ஆண்டோர்கள் சான்றோர் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. போன்றோர் இருக்கிறாங்க. அப்படி யாரும் வரல. இல்ல நான் விட்டு என்ன வார்த்தை பேசுறேன்றது அவன் நாகரிகம் தெரியாதா? இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா வாழ. தண்ணி கொடுக்காதீங்க. எப்பவுமே எவனுக்கு ஆட்டாட்டாக்க வந்தா தண்ணி முதல்ல கொடுக்காதீங்க. ஏற்கனவே அச்சிங்குது, இது போய் அச்சிக்கிட்டு கூடும். தண்ணி கொடுக்காத ஃபேன் போட்டு விடுங்க. அப்படி வெளியே பார்த்துக்கலாம், குட்டியாத்து வச்சிருங்க. அதெல்லாம் சுத்தி நின்று சாவடிக்காதீங்க. காத்து வராது, சேர்த்துருவான் அவன். எவனோ ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லைங்க, சுத்தி நின்று சாவடிச்சு. தண்ணி வேணுமா? பணா போடா. நான் கேக்குறேன், நான் ஒழுக்கணும் உனக்கு நான் நெஞ்சு வலி. உன் பகச்சு இல்ல, நான் நானுக்கிறேன். எனக்கு தான் வரும், வேற யாருக்கு வரும்? நெஞ்சு வலியா? இதுக்கு அப்புறம் உனக்கு நெஞ்சு வலி வராது, செத்துருவேன். ரொம்ப நன்றிங்க. துணி தூக்குற ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி அண்ணா. நான் போட்டல அதுக்கு எனக்கு போட்டியா? ரொம்ப வாய்ப்பு கொடுத்தது நன்றி. வாய்ப்பு உனக்கு சிறந்த உணவு. தேங்காய் பூவா தரேன் போ. அண்ணா அந்த இது கொஞ்சம் எடுத்து வந்துருண்ணா. இன்னொரு அண்ணான்னு சொல்லாது. சரி ப்ரோ, புலோன்னு சொல்லாது. பையா சொல்லு. என் ரூம்ல இருக்குதுல்ல, நீங்க என்ன திடீர்னு தாங்க சொல்லிட்டீங்க. அங்க டான்ஸ்க்கு எல்லாம் வச்சிருந்தேன், அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் டபரா செட். அது இல்ல, ரவுண்ட் ஆடுமா? அது வேணுங்க. குச்சிப்புடி நாட்டியம் ஆடுவன்ல. ஆமா, குச்சிப்புடியா? 4-5 குச்சி ஆடுவேன் நானு. சரிமா, சூப்பரா ஆடுவேன். அது இல்லங்க, 2 இருக்கும் பாரு, அது மட்டும் 2 மட்டுமா? ஆமா, பரங்க. நன்றிங்க. 2 மட்டும். போய் பாப்பா. பரவாயில்லப்பா. அவங்களாம் வரத்துக்கு ஒரு மியூசிக், போறது ஒரு மியூசிக், ஆட்டிக்கிட்டு போறா அதுக்கு ஒரு மியூசிக். சரி விடு விடு. உன்னுடைய நாட்டிற்கு வந்து கண்ணுக்கு நல்ல விருந்து கிடைத்தது. அது மட்டுமல்ல, நானா சின்ன சிறியவன். என்னுடைய தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை இப்படித்தான் ஆள வேண்டும் என்ற அனுபவம் எனக்கு இல்லை. அதனால் பல நாடுகளுக்கு சென்று உலக அனுபவங்களை கற்று வர வேண்டும். அது மட்டுமல்ல, இனி என்னுடைய நாட்டிற்கு சேர வேண்டிய வரி பணம் கொடுக்க தேவை. நம் நாடு 2 ஒன்றாகி நான் மகிழ்ச்சியோடு சென்று வருகிறேன். மிக்க மகிழ்ச்சி மகன்றான். கண்ணுக்கு செவிக்கு விருந்தளித்து விட்டேன். உனக்கு சிறந்த உணவு இருக்கிறது. உணவருந்தி ஓய்வெடுப்போம். ஆகட்டும், வருகின்றோம். நாங்கள் சென்று அந்த விருந்தினருக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அனைத்து ஏற்பட சீக்கிரம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நாம் பட்ட வலையில் சிக்கிவிட்டான். கிழக்கு மன்னன் மணிமணி. நம்ம எதிர்பார்க்காதலாம் நடந்து போச்சு. சாருமதி ஆளை கேட்டு குத்துட்டான், தங்க இடம் குத்துட்டான். இனிமே தான் ஒவ்வொரு காயா நம்ம நவுத்தணும். அரண்மனையில் சாருமதி 10 போயிட்டான். ஆனால் அவளுக்கு உறுதுணையாக நீ என்ன செய்ய? நான் சொல்லு.
எனக்கு பெருத்த மனக்குறை. மனக்குறையா? ஆ. உங்களுக்கு எந்த ஒரு மனக்குறை இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் என்னுடைய அப்பாவோட போங்க, எந்த ஒரு தீர்த்து வைப்பார் அவரு. மனக்குறையே உன் தந்தைதான் இளவரசி. என்னுடைய தந்தையால உங்களுக்கு மனக்குறையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. நகர்வலத்தை முடித்து விட்டு அந்தபுரமாக சென்றேன். சென்ற இடத்தில் என் வாழ்நாளில் பார்க்காதையெல்லாம் பார்த்து விட்டேன். என்ன பாத்தீங்க அப்படி? இதுவரை என் கண்ணினால் இப்பேற்பட்ட காட்சியை நான் பார்த்ததே இல்லை இளவரசி. இன்னுமா நீங்க இந்த பாக்க பூனையும் பால் குடிக்குமா? இந்த வயதான காலத்தில் இப்பேற்பட்ட வேலைகள் செய்வார்களா? மன அதிர்ச்சியில் ஒட்கொட்டமாடி வந்தேன். எங்கு சென்றால் நீதி கிடைக்கும் என்று தெரியாமதான் இளவரசியை நாடி வந்திருக்கிறேன். தளபதியாரே, நீங்க ஏதோ மொட்டை மொட்டையா சொன்னீங்க, எனக்கு எதுவுமே புரியல, எதுவுமே விளங்கல. நான் சொல்லும் வார்த்தை உங்களுக்கு புரியவில்லை. இல்லங்க, இவ்வளவு எனக்கு மக்கா கொஞ்சம் கூட இருக்கிறீர்களே. மக்கு இல்லைங்க. நம்பி நம்பி மோசம் போவாதீர்கள் இளவரசி. என்னிடம் வாருங்கள், நான் விளக்கமாக உரைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள். சை, நானே முடிச்சவனே. யார பார்த்து எந்த வார்த்தை சொல்றேன்? இதுதான் நடந்தது. நடக்கும். தளபதியாரே, என்னுடைய அப்பா மேல அபாண்டமா பழி சொல்றீங்களே. நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? ஆமா. உன் தந்தைக்கு எனக்கு என்ன பகை இருக்கிறது? பகையில என்னுடைய அப்பா மேல எனக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை நான் வச்சிருக்கிறேன். எங்க அப்பா அதை தவறு செய்ய மாட்டார். நம்பிக்கை வைக்கலாம், அதிகமாக வைக்க கூடாது. பார்த்து விட்டேன், உரைத்து விட்டேன். செய்வது நீங்கதான். நீங்க என்ன சொல்றது? அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். என்னுடைய அப்பா அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது. என்றால் இந்த முப்படை தளபதி ஆளவந்தான் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைங்க. அப்படி என்றால் அவர் செய்யும் செயலை உங்கள் பார்வையினால் பார்த்தால் நம்புவீர்களா? என்னுடைய கண்ணால பார்த்து சொல்லுங்க. ஆமா, நீங்க பாத்தீங்களா? பார்த்து விட்டு தானே இதயமே குமருகிறது. ஏன் இப்பேற்பட்ட வேலை செய்யலாம் ஒரு நாட்டு மன்னன். நீங்க அதெல்லாம் பார்த்தது கிடையாது, நீங்க அதெல்லாம் செஞ்சது கிடையாது. இது வெளியில் வாழ்நாள் பார்த்ததே கிடையாது. பிரம்மச்சாரி நான். சிவனாடியா இருக்கலாம் நீங்க. நானே நாட்டு மக்கள் என்று இருக்கக்கூடியவன். இந்த முப்படை தளபதி ஆளவந்தான் நாட்டுக்காக உழைக்கக்கூடியவன். அதற்குத்தான் உன் தந்தை எனக்கு இப்பேற்பட்ட பதவி சரி கொடுத்து விடுங்க, பெருமா கோயில் மாடு மாதிரி உன்னை தண்ணி தொலைச்சு விட்டுறாங்க. செய்வது. ஆமா, எனக்கு காட்டுவீங்களா அத? தாராளமாக. அதந்தலை உங்கள் பார்வையினால் பார்த்தால் நம்புவீர்கள். அங்க எதுவும் நடக்கலனாக்கா நீங்கள் எது உரைத்தாலும் தடை இல்லாமல் செய்வேன். நான் எதுவும் உரைக்க மாட்டேங்க. என்னுடைய அப்பான்னு சொல்லி உன்னை அடிச்சு இந்த நாட்டை விட்டு துரத்திடுவேன் நானு. இதுதான் உன்னுடைய ஆசை என்றால் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். புறப்படாத